வணக்கம் வீவர்ஸ். நாம் இப்போ சென்னையிலேருந்து தாம்பரம் வந்துட்டு தாம்பரத்துலேருந்து 31G ஏறினாக்கா மாடம்பாக்கம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்துடலாம். கோவில் காலையில் 6 மணிக்கு திறப்பாங்க, மதியம் 12 மணிக்கு மூடிடுவாங்க, மறுபடியும் 5 மணிக்கு மாலை திறப்பாங்க, இரவு 8:30 மணிக்கு மூடிடுவாங்க. இந்த ஆலயத்தில் முகூர்த்த நேரங்களில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். இங்கே பார்க்கிங் வசதிலாம் இருக்குது. 2 வீலர்ஸ்க்கு 5 ரூபீஸ் வாங்குகிறாங்க, கார் மற்றும் ஆட்டோவுக்கு 10 ரூபா வாங்குகிறாங்க, பஸ்ஸு வேன்லாம் வந்தாக்கா 50 ரூபா வாங்குவாங்க. இந்த கோவிலுடைய நுழைவாசலில் ராஜகோபுரம் இருக்காது. இதை எல்லோரும் மொட்டை கோபுரம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது மொட்டை கோபுரம் கிடையாது. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அவங்க எல்லாமே தோரண வாயில் தான் கட்டுவாங்க. சுற்றி மதில் சுவரை எழுப்பிட்டு தோரண வாயில் தான் இருக்கும். அதிகமாக விஜயநகர சாம்ராஜ்யத்தில் பார்த்திங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இதை மாதிரி கொடிமங்கையுடன் கூடிய தோரண வாயில் தான் இருக்கும். 954 ADயில் சுந்தர சோழன், அதாவது 2ஆம் பராந்தக சோழன் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. சிவபெருமான தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி வழிபட்டிருக்காரு. அதற்கு பின்னாடி வந்த பாண்டிய மன்னர்கள் தேனுகாம்பாள் கோவிலை கட்டியிருக்காங்க. அம்பிகைக்கு கோவில் கட்டி மண்டபம் கட்டியிருக்காங்க. பல்லவர்கள் 18 தூண்களை கொண்ட அர்த்த மோக்ஷா மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இதில் சிவபெருமான், விஷ்ணு பெருமான் மற்ற தெய்வங்களுடைய உருவங்களை அழகாக செதுக்கியிருக்காங்க. புராண கதை பார்த்திங்கன்னா இங்கே கபிலர் சிவபெருமானை இடது கையால் தொட்டு வலது கையால் பூஜை பண்ணுறாரு. சிவபெருமான் அவர் கண்ணெதிரில் தோன்றி அவருக்கு மோட்சம் தரலை. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் தப்பாக பூஜை பண்ணிட்டீங்க, நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் சேருங்க அப்படின்றாரு. அடுத்த ஜென்மத்தில் அவர் பசுவாக பிறக்கிறாரு. பசு சிவலிங்கத்துக்கிட்ட பால் சொரியுது. இதை பார்த்த பசு மேய்க்கிறவர் அடிக்கிறாரு. பசு வலி தாங்க முடியாமல் காலால் எட்டு உதைக்குது. அப்போ சிவபெருமானுடைய தலையில் அடிபட்டுடுது. ரத்தமானது பெருக்கெடுத்து சிவலிங்க தலையிலிருந்து அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கபிலர் குளம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ரெட்டு கலராக மாறிடுது. ஊர் மக்கள்லாம் மன்னரிடம் போய் முறையிடுறாங்க. மன்னர் மக்களெல்லாம் வரும்போது பார்த்திங்கனாக்கா சிவபெருமான் பசுவை கபிலராக மாற்றி ஆட்கொள்கிறாரு. அங்கேருந்து மறைஞ்சும் போயிடுறாரு. மன்னரும் மக்களும் இங்கே சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்புகிறாங்க. இதுதான் இந்த ஆலயத்தின் வரலாறு. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆழியோனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆரா அமுதே அளவிலா பொன்மானே, ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருகி என் ஆருயிராய் நின்றாயே. ஓம் நம சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஓர் நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லவை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே. ஓம் ஆதிபராசக்தி. சாமி தரிசனம் நல்லா கிடச்சிது. சாமியை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம்னாக்கா 18 தூண்கள் அடங்கிய கல்யாண மண்டபத்தில் ஒரு தூணில் சர்பேஸ்வரர் இருப்பார். அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4:30 ராவு காலத்தில் நல்ல பூஜைகள் நடக்கும். மதியம் எப்பவுமே அன்னதானமும் இங்கே வழங்குவாங்க. நமக்கு வேண்டியவங்களுக்கு திருமணம் நடத்தணும்னா இந்த ஆலயத்தில் திருமணமும் நடத்திக்கலாம். நம்ம முன்னதாகவே புக் பண்ணிவிட்டு நம்ம திருமணத்தை நடத்திக்கலாம். இங்கே இருக்கிற தமிழ் முறைப்படி அழகாக திருமணமும் நடத்தி வைப்பாங்க. நான் ஒரு திருமணத்தை உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம்.
கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி வாராத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் கோடாத கோலும் ஓர் துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிந்துயிலுமாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாமி அபிராமி அருள்வாமி. மனமது கொண்டீர் மாட்சி பெற்றீர் இன்றே நன்னாள் வாழ்வினில் ஒரு நாள் கடிமணம் கொண்டீர் நீவீர் இருவரும் ஆழியும் நாழியும் போல வீணையும் நாதமும் போல இணைந்தே இகழா இல்லறம் நடத்தி சுற்றம் தழுவி சோர்விலாதென்றும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் படர்ந்து காவிரி மலர்த்துகளிலும் கணக்கிலா ஆண்டு வளமுடன் வாழி வாழ்க வாழ்கவே. கோவிலில் ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டியோட நல்லா ட்ரிங்கிங் வாட்டர்ஸ்லாம் கிடைக்கிது. திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் விருந்து வழங்க கோவிலுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே நம்ம பந்தல்லாம் போட்டிருக்கோம். அங்கே நம்ம சாப்பாடும் கொடுக்கலாம். ஆலயத்துடைய தலவிருஷம் பார்த்திங்கன்னா வில்வ மரம். இந்த மரம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஒரு வாசனையோட நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க. கீழே பார்த்திங்கன்னா தாமரை மாதிரி இருக்கும். அது நடுவில் சிவலிங்கம் இருக்கும். அது மேலே பாம்புகள் படர்ந்து மூடி இருக்கிற மாதிரி ஒரு இதழ் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூ பார்க்குறதுக்கு. சுமாராக 1200 வருஷம் பழமையான இந்த கோயிலை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஆலயத்தில் நடக்கிற விசேஷங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் நடக்கும். பங்குனி உத்திரம் 3 நாட்கள் நன்றாக நடக்கும். தேர் இழுப்பாங்க, தெப்பம் வரும், எல்லாமே நல்லாயிருக்கும். பிரதோஷம் இங்கே நல்லா விசேஷமாக நடக்கும். சர்பேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பூஜைகள் இங்கே நல்லா நடக்கும். இது விளக்கேற்றுறதுக்கான இடம். நம்ம விளக்கேற்றி வேண்டுதலை முடிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆலயமணி ரொம்ப அழகாக இருக்காங்க. இது தேனுகாம்பாள் ஆலயம் போகிற வழி. இங்கே ஆர்ஓ வாட்டருக்கு அன்னதானம் வழங்குகிற இடம் இது. இங்கே பார்த்திங்கன்னா நாகலிங்கங்களுக்கு தனி விசேஷ ஏரியா இருக்குது. பூஜையும் பண்ணிக்கலாம். நாகதோஷம் இருக்கவங்க நிவர்த்தியும் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேயும் ஒரு கல்யாணம் நடந்தது. அங்கே திருமணமானவங்க அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், நாம் இப்போ கிளம்புற நேரம் ஆகிடுச்சு. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ. பை பாய்.